SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் நாட்கள் கடினமானதாக இருக்கும் என அமைச்சர் தகவல். திருமலை கடலில் கண்டெடுக்கப்பட்ட ஆளில்லா விமானம் வெளியானது இறுதி அறிக்கை. 2025 இலங்கையை வந்தடைந்த முதலாவது பயணிகள் கப்பல். மீன் கழிவுகளை வீசிச் சென்ற நபர் தக்க பதிலடி கொடுத்த மக்கள். கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்த கணவன் காட்டிக் கொடுத்த பிள்ளை. வெடிச்சு திறதைய டெஸ்லா சைபர் டக் அதிர்ச்சியில் உடைந்த ட்ரம்ப். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் உள்ளதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று அமைச்சர் விஜித கெரத் எச்சரித்துள்ளனர். வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஒன்றில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், இந்நாட்டின் பொருளாதாரம் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் காணப்படுகிறது. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஒரு குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்கான சில முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும். குடும்ப நலனோ தங்கள் நலம் என்பதை குழந்தைகள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். அவ்வாறே நாட்டின் நலன் கருதி இருக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழகிக்கொள்ள வேண்டி வரும். அது குறித்து யாரும் தப்பான அபிப்பிராயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். திருகோணமலையை அண்மித்த கடற்பகுதியில் கடற்தொழிலாளர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஆளில்லா விமானம் இலங்கைக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஆளில்லா விமானம் தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் வெளியிடப்பட்ட இறுதி அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை விமானப்படை தளபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆளில்லா விமானம் இந்திய நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பதும் இது பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்டது என்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி திருகோணமலைக்கு அருகில் உள்ள கடலில் இந்த ஆளில்லா விமானத்தை கடற்தொழிலாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். 2 வாரங்களாக இந்த ஆளில்லா விமானம் கடலில் இருந்ததாகவும் அதனை மீண்டும் தொடர்புடைய நிறுவனத்திடம் ஒப்படைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் முதலாவது பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இதன்படி ஒஷானியா ரிவோரோ என்ற அதிசொகுசு கப்பல் மாலை ராச்சியத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. குறித்த கப்பல் 1185 பயணிகள் மற்றும் 780 பணிக்குழாமினுடன் பிரவேசித்துள்ளது. இலங்கையை வந்தடைந்தவர்கள் கொழும்பு, கழனி, ராஜமகாவிகாரை, பின்னவல யானைகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளனர். எய்ஸ்கன் பென்ஸ் பயணிகள் நிறுவனத்தின் தலையீட்டுடன் நாட்டை வந்தடைந்துள்ள குறித்த கப்பல் இன்று ஹாம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைய உள்ளது. மீன் வியாபார கடைகளிலிருந்து அகற்றப்படும் மீன் பொருட்களுடன் லொரியொன்று கம்பளை அம்புலாப பகுதியில் உள்ள இளைஞர்கள் மடக்கி பிடித்துள்ளார்கள். மீன்கடை உரிமையாளர் ஒருவர் அவர் கடையில் வெட்டிய மீன் கழிவுகளை வீதியோர காட்டு பகுதிக்கு வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதனை அவதானித்த அப்பிரதேச மக்கள் வாகனத்தினை மடக்கி பிடித்து அவர்கள் வீசிய மீன் கழிவுகளை அள்ளி வாகனத்துக்குள்ளேயே போட்டுள்ளார்கள். பின்னர் பொதுமக்கள் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார்கள். மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரத்தில் இளங்கர்ப்பிணி பெண்ணை கணவன் கொடூரமாக கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பதவியா பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ருவந்தி மலிகா கொலை செய்யப்பட்டுள்ளார். 8 மாத கர்ப்பிணி தாய் நேற்று முன்தினம் சந்தேகநபரான கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிள்ளையின் கற்றல் நடவடிக்கையில் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறி கொலையில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாயை தந்தையை தாக்குவதை அவதானித்த 2ஆம் தரத்தில் கல்வி கற்கும் பிள்ளை அயலவர்களின் உதவியை நாடியுள்ளது. விரைந்து செயற்பட்ட அயலவர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் 33 வயதுடைய சந்தேக நபரான கணவரை கைது செய்துள்ளனர். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்பின் ஹோட்டலுக்கு அருகில் டெஸ்லாவின் சைபர் டக் வெடித்து சிறந்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பயங்கரவாத தாக்குதலா என விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் நொவாடாவில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரில் டொனால்ட் ட்ரம்ப் ஹோட்டலுக்கு முன்பாக டெஸ்லாவின் சைபர் டக் வெடித்து திறந்தியது. இதில் தீயில் கருகி ஒருவர் சம்பவ இடத்திலேயோ இறந்தார். மேலும் ஏராளமானோர் காயமடைந்துள்ளார்கள். ஹோட்டலின் வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த டெஸ்லாவின் சைபர் டக் திடீரென வெடித்து சிறந்தியதன் காரணம் குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் நடக்கின்றன. இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என டெஸ்லா நிறுவனத்தின் CEO எலான் மாஸ்க் சந்தேகிக்கின்றார். இது குறித்து டெஸ்லாவின் உயர் அதிகாரிகள் குழு தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் நாட்கள் கடினமானதாக இருக்கும் என அமைச்சர் தகவல். திருமலை கடலில் கண்டெடுக்கப்பட்ட ஆளில்லா விமானம் வெளியானது இறுதி அறிக்கை. 2025 இலங்கையை வந்தடைந்த முதலாவது பயணிகள் கப்பல். மீன் கழிவுகளை வீசிச் சென்ற நபர் தக்க பதிலடி கொடுத்த மக்கள். கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்த கணவன் காட்டிக் கொடுத்த பிள்ளை.
வெடிச்சு திறதைய டெஸ்லா சைஃபர் டக் அதிர்ச்சியில் உடைந்த ட்ரம்ப்.